சாலையை சாலை விரிவாக்கம் என்ற அடிப்படையில் சாலை விரிவாக்கம் செய்கிறார்கள். இளந்தங்குடி பல பேருக்கு செட்டில்மெண்ட் பண்ணாமலேயே இடங்களை எடுத்து விட்டார்கள். மாரியப்பன் என்பவர் கள்ளக்கடையும் ஸ்வீட் கடையும் நடத்தி கொண்டு இருக்கிறார். அவருக்கு பணம் செட்டில்மெண்ட் பண்ணாமல பணத்தை இடத்த ரிமூவ் பண்ணுறதுக்கு அதிகாரிகள் வந்தாங்க. பொதுமக்கள் எல்லாரும் நாங்கள்லாம் சேர்ந்து அதை அவருக்கு செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இடத்த எடுங்கன்னு சொல்கிறோம். அதை அவங்க பணம் நாங்கள் பேங்கில் கோர்ட்டில் போட்டிருக்கோம்னு சொல்கிறாங்க. கோர்ட்லேருந்து திரும்பி கலெக்டருக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கு பணம். திரும்பி கோர்ட்டில் போட்டோன்னு சொல்கிறாங்க. அது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் நீங்கள் எங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு இடத்த ரிமூவ் பண்ணுன்னு சொல்கிறோம். நீங்கள் பணம் கொடுக்காம நாங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் பொதுமக்கள் விட மாட்டோம்னு சொல்லியிருக்கோம். அவங்க அதிகாரிகள் நாளைக்கு வாங்க பேசுவோம்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு பேசிக்கிட்டு என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். என் பேர் மாரியப்பன். நான் ஸ்வீட்டு கடை ஜவுளி கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ இளந்தங்குடி கடத்தூரில் எங்களுக்கு இழப்பீடு கொடுக்காம மூணு நாலு வருஷமாக படம் நான் அழைச்சிக்கிட்டே இருக்கேன். ஒரு அதிகாரி இல்லை, எல்லா அதிகாரியும் போய் பார்த்துட்டேன். எல்லா கலெக்டர் ஆஃபீஸ்லையும் மனு கொடுத்துட்டேன். சீர்காழியில் பார்த்தேன், கும்பகோணத்தில் பார்த்தேன், தஞ்சாவூரில் போய் பார்த்தேன். இதுவரை நடவடிக்கை இல்லை. இப்போ அவங்க சொல்கிறாங்க எங்கிட்ட பணம் கொடுக்கவே இல்லை, அது செய்யலை இது செய்யலைங்கிறாங்க. நான் ஒரு 100 மனு வாச்சும் கொடுத்துருப்பேன். ஒரு மனு இல்லை 100 மனு வாச்சும் கொடுத்துருப்பேன். இப்போ சாலையின் முகாம் அதில் கூட கொடுத்தேன். அதுக்கும் தீர்வு இல்லை எதுவுமே. இப்போ கடையை உடனே இடிக்கணும் அப்படின்னு ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அது இழப்பீடை கொடுத்துட்டு இடிச்சுக்கோங்க அப்படின்னு ஊர் மக்கள் எங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க.